அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கணக்கு வழங்குவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அரச நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களை அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கை 2025/5/1 முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதில் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச ஆரம்ப சம்பளம் உயர்த்தப்பட்டதை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு பேரிடர் கடன் வழங்குவதற்கான உச்ச வரம்பு எல்லையை தற்போது 2,50,000 ரூபாயில் இருந்து 4 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தலில் எனது குரல் வழியை நெறித்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் பிமல் ரத்நாயக்க நான் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக தெரிவித்து 8 நாட்கள் எனது உரையை ஒளிபரப்ப தடை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு கை காட்டாமல் விட்டிருக்கலாம். நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை. எனது தனிப்பட்ட நாடாளுமன்ற பதவிகள் பறிப்போனாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு தமிழீழம் வெல்ல வேண்டும் என்று நினைத்தேன். எங்களுடைய தமிழீழத்தில் ஒவ்வொரு பெண்ணும் இரவு 12 மணிக்கும் துணிந்து நடமாடலாம். அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் 28 கொலைகள் நிகழ்ந்துள்ளது. ஆனால் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பு கோரப்போவதில்லை. ஒரு நிலையில் கட்டளை கேட்டதற்காக ஒரு தமிழனாக என்னை வெளியேற்றியுள்ளார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர்மலை அடிவாரத்தில் விவசாயம் மேற்கொண்ட காணி உரிமையாளர் ஒருவர் குருந்தூர்மலை விவகார பதியால் தாக்கப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குருந்தூர்மலையில் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமுளமுனை தண்ணீர் முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் ஒருவர் தனது பணியாட்கள் மூலம் உளவு செய்துள்ளார். இதன்போது அவ்விடத்துக்கு வருகை தந்த குருந்தூர்மலை பௌத்தவிக்கு கல்கமுவ சார்ந்த போதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தின் போலீசினர் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளையும் கைது செய்து உளவு இயந்திரத்தினையும் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த காணியின் உரிமையாளர் இதய நோக்கி சிகிச்சை பெறுவதற்காக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் பணியாளர்கள் மூலமாக விவசாய நடவடிக்கைக்கு ஆயத்தங்களை மேற்கொண்ட போதே இவ்வாறு அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் சில மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மத்திய, சப்ரமுக, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மேல் மாகாணத்திலும் புத்தளம், காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேவேளை மத்திய, சப்ரமுக மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்றும் மின்னல் காரணமாக ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புதிய செயற்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சியின் விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குவேவின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை நிறுவுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கான குழுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி நியமித்திருந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் புதிய செயற்பாட்டு பிரதானியாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினராக செயற்பட்டு வருகின்றனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் கட்சி கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அவரது கொழும்பு விஜயராம இல்லத்தில் நேற்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் உயிரிழந்த 16 வயது சிறுமி பம்பலப்பிட்டியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த காலப்பகுதியில் அந்த பாடசாலையின் ஆசிரியரால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரான ஆசிரியர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசித்து வந்த தில்சி அம்ஷிகா என்ற 16 வயது மாணவி கடந்த
ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 6வது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தார். மாணவியின் மரணத்தின் பின்னர் மே 4ஆம் தேதி மாணவியின் பெற்றோர் ஊடக சந்திப்பை நடத்தி பாடசாலை ஆசிரியர் மற்றும் மேலதிக ஆசிரியரின் செயல்களை காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். மாணவியின் மரணம் குறித்து நியாயமான விசாரணையை நடத்த கோரி கொழும்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இந்த போராட்டங்கள் கொட்டாஞ்சேனை அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகிலும் பம்பலப்பிட்டில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகிலும் தனியார் வகுப்புக்கு ஒன்று அருகிலும் நடத்தப்பட்டன. சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சர் பதவியில் இருந்து விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார். சரோஜா போல்ராஜ் சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியரை பாதுகாக்கும் வகையில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே அவர் இந்த அமைச்சர் பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போது பேசும் பொருளாகியுள்ள கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உயிரை மாய்த்துக் கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக, தாயாக, ஆசிரியராக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி செயற்படுகின்றார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்பிற்கும் அப்பால் செயற்பட்டுக் கொள்கின்றார். பாடசாலையில் துன்புறுத்தலுக்கு உள்ளானதோடு மாத்திரமின்றி மேலதிக வகுப்பு ஒன்றிலும் துன்புறுத்தலுக்கு உள்ளான நிலையில் குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என அமைச்சர் குறிப்பிடுகின்றார். அந்த மாணவி உளரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்காக இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகின்றாரா? சமகாலத்தில் கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் அரசியல் முக்கியஸ்தர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். சமகாலத்தில் கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் அரசியல் முக்கியஸ்தர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாநகர சபையில் யார் ஆட்சி நிறுவது என்பதே பிரதான பேசு பொருளாக மாறியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பிரதேச சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது பற்றி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ள நிலையில் கொழும்பு மாநகர சபை மீது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் மிகவும் பெரிய மாநகர சபையாக கொழும்பு மாநகர சபை கருதப்படுகின்றமையினால் அதனை கைப்பற்றுவதே அரசியல் கட்சிகளின் பிரதான இலக்காகவும் மாறியுள்ளது. கொழும்பில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இரு பெரிய கட்சிகளின் தலைவர்களும் தற்போது சுயேட்சை குழுக்கள் மற்றும் சிறிய கட்சிகளுடன் தீவிர கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றன. கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் கொழும்பில் உள்ள சொகுசு ஹோட்டல்களில் இரு தரப்பினரும் இந்த விவகாரம் குறித்து விவாதித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இதுவரை தீர்க்கமான முடிவினை எட்ட முடியாத நிலையில் அரசியல் கட்சிகள் திணறி வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்துக்கு பிறகு இந்த விடயம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நடந்து முடிந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களையும் எதிர்க்கட்சி 69 ஆசனங்களையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுதங்களை கைவசம் வைத்துள்ள இந்தியா, பாகிஸ்தான் நாடுகள் தொடர்ச்சியான தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றமை பிராந்தியத்தில் மட்டுமின்றி உலக நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பஹல்காம் தாக்குதலை கண்டித்து G7 நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உயர் பிரதிநிதிகள் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை இந்தியா, பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இருதரப்பும் அமைதி காக்க வேண்டும் என்று அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளன. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாது என அந்நாட்டு உப ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் உள்ள லாகூர், இஸ்லாமாபாத், கராச்சி, சியால்கோட், பஹல்பல்பூர், பெஷாபூர், குவைட்டா உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா ராணுவம் வியாழக்கிழமை இரவில் இருந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மற்றும் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதலை அடுத்து அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என நம்மால் அவர்களிடம் சொல்ல மட்டுமே முடியும். இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான போர் பதற்றத்தில் நாம் தலையிட போவதில்லை. அது நம் பணியும் அல்ல. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வசம் ஆயுதங்கள் கீழே போட வேண்டும் என அமெரிக்கா சொல்ல முடியாது. இந்த மோதல் பிராந்திய ரீதியிலான போராகவோ அல்லது அணு ஆயுத மோதலாகவோ மாறக்கூடாது என்பது நம் எதிர்பார்ப்பு. அப்படி நடந்தால் பேரழிவு ஏற்படும். அது இந்த நாடுகளின் தலைவர்கள் வசம் உள்ளது என்று வான்ஸ் கூறியுள்ளார். இந்நிலையில் அரபிக்கடல் முழுவதும் இந்தியா கடற்படை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துறைமுகங்கள், கடற்பகுதிகளில் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நிகழ்த்தினால் பதிலடி கொடுக்க இந்தியா கடற்படை தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அரபிக்கடலில் இந்திய கடற்படையினர் போர் விமானங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதோடு பாகிஸ்தானின் ஒவ்வொரு அசைவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகின்றன. இதேவேளை இந்தியாவின் நடவடிக்கைகளால் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவஜா ஆஷிப் தெரிவித்துள்ளார். இந்திய தரப்பினர் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதன் காரணமாகவே பாரிய மோதல் ஒன்று உடனடியாக நிகழும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சர்வதேச ஊடகங்கள் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்.
இந்திய வீரர் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் இருந்து ஓய்வு பெற முடிவு செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் தனது முடிவை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தெரிவித்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரோஹித் சர்மா சமீபத்தில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து கோலியின் அறிவிப்பு இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 உலகக்கோப்பை இந்திய அணி வெல்வதற்கு விராட் கோலி முக்கிய காரணமாக இருந்தார். இந்திய அணிக்காக இதுவரை 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள இவர் 30 சதம், 31 அரை சதம் உட்பட 9230 ரன்களை எடுத்துள்ளார். இந்நிலையில் ஜூன் மாதம் நடைபெற உள்ள இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கு முன்னர் ஓய்வு பெற உள்ளதாக PCCயிடம் தெரிவித்ததாகவும் கோலியின் முடிவை மறுசீலனை செய்யுமாறு PCCயை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் விராட் கோலி இதுவரை அதற்கு பதில் அளிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது.